சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 2ஆம் தேதி. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 126 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 126 5 மற்றும் 6வது வசனங்களில் இஸ்ரவேல் ஜனங்களைப் போலவே நாம் பின்வாங்கிய பிறகு கர்த்தரிடம் திரும்பும்போது நாம் எடுக்க வேண்டிய படியை பற்றி நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய கீழ்ப்படியாமை, தோற்கடிக்கப்பட்ட நிலை மற்றும் தோல்வியின் மூலம் நாம் தேவனிடமிருந்து விலகி இருந்தபோது நம்முடைய ஆதி அன்பையும் ஜபத்திற்கான நம்முடைய பாரத்தையும் தேவனுடைய வார்த்தையின் மீதான ஆர்வத்தையும் இழந்தோம். இந்த அவல நிலையில் மற்றவர்களையும் வழி தவற செய்தோம். தேவ ஜனங்கள் கீழ்ப்படியாமையின் காரணமாக பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக கொண்டு செல்லப்பட்டார்கள். ஆனால் 70 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் மனம் திரும்பிய போது கர்த்தர் அவர்களை வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்திற்கு திரும்ப கொண்டு வந்தார். அவர்கள் திரும்பி வந்தபோது அவர்களின் மகிழ்ச்சி பெரியதாக இருந்தது. ஆனால் அது சோகமும் கண்ணீரும் கலந்திருந்தது. கர்த்தருடன் ஐக்கியப்படுவதால் நம்முடைய சந்தோஷம் எப்பொழுதும் ஆனந்த கண்ணீரோடு கலந்திருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் மற்றும் 3வது அதிகாரத்தில் 7 சபைகளில் 5 சபைகள் மனம் திரும்புவதற்கு நம்முடைய கர்த்தர் விசுவாசிகளை அழைப்பதை பார்க்கின்றோம். எபேசு சபைக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் ஆதி அன்பை இழந்ததாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம். எபேசில் உள்ள விசுவாசிகளுக்கு, புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் அவனது உதவியாளரான தீமோத்தேயுவால் மட்டுமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷரில் ஒருவனான யோவானாலும் நன்கு கற்பிக்கப்பட்டது. ஆயினும் சில காலத்திற்கு பிறகு அவர்கள் தங்கள் ஆதி அன்பை இழந்தனர். ஆகவே தேவன் அவர்களை கடுமையாக கண்டித்தார். சில சமயங்களில் நமக்கு இது போன்ற அனுபவங்கள் ஏற்படும். சில நுட்பமான சோதனையின் மூலம் நாம் குளிர்ந்த நிலையில் அலட்சியமாக மாறுவோம். நமது ஜபபாரம் குறைந்து போகும். அழிந்து போகும் ஆத்துமாக்களை பற்றிய கவலை நமக்கு இல்லாமல் இருக்கும். மோசமான விஷயம் என்னவென்றால், இந்த நிலையில் இருப்பதில் நாமே திருப்தி அடைந்திருப்போம். ஆனால் நம்முடைய கிருபையுள்ள ஆண்டவர் தம்முடைய நித்திய அன்பினால் நம்மை தம்மிடம் இழுக்கிறார். நாம் நம்மை தாழ்த்தி அவரிடம் திரும்புகிறோம். பின்னர் அவர் இழந்த மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் திருப்பி தருகிறார். மேலும் நம் மகிழ்ச்சியுடன் கண்ணீர் கலந்திருக்கிறது. நாம் நம் தேவனை துக்கப்படுத்தியதற்கான கண்ணீர், இழந்த வாய்ப்புகளுக்கான கண்ணீர் மற்றும் பிறரை வழி தவற செய்ததற்கான கண்ணீர். இத்தகைய அனுபவங்களுக்கு பிறகு வீழ்ந்து போகும் மற்ற விசுவாசிகளுக்கு உதவ நாம் ஒரு சிறந்த நிலையில் ஆயத்தமாக இருக்கின்றோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 126 சங்கீதம் 5 6வது வசனத்தில் உள்ளது போல் கண்ணீரோடு அவர்களுக்காக தேவனிடம் நாம் போவோம்.